மதுரை கப்பலூர் சிட்கோ அம்மன் பாலிமர்ஸ் ஆனந்தன் son of Sannasi accused number A1, Kannan son of Ramachandran accused number A2 மற்றும் ஃபர்குணன் son of பன்னீர்செல்வம் accused number A3 எனது சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தில் மதுரை நத்தம் ரோடு வக்கீல் எஸ் முருகதாஸ் enrollment number 2094 of 2003 accused number A4 ஆகிய 4 நபர்களும் OS 30 of 2014 என்ற பொய் கேசினை திருமங்கலம் டிஎம் நீதிபதி எஸ் முத்துக்குமரவேல் அவர்களின் கண்ணை கட்டி இவருக்கும் பலருக்கும் லஞ்சம் கொடுத்து பலருக்கு தவுடு தண்ணீர் காட்டி இன்ஜங்ஷன் நம்பர் IA 80 of 2014 பெற்று கிரைம் நம்பர் 135 of 2015 மற்றும் கிரைம் நம்பர் 82 of 2014 என்ற குற்றங்களில் சிக்கி ஆன்டிசிபேட்டர் பெயில் பெற்று 8 வருடங்களாக மாறுவேடத்தில் ஒளிந்து வருகிறார்கள். திருமங்கலம் ஏடிஎம் கோட்டாருக்கு பர்சாத் பேகம் என்னும் நீதிபதிக்கு மற்றும் 4 கோர்ட் நபர்களுக்கும் லஞ்சம் கொடுத்து தஸ்தாவேஜுகளை திருடவும் செய்துள்ளார்கள். ஆசின்பட்டி கோர்ட் ஏட்டையா சுரேஷ் கெடாவருவலுடன் லஞ்சம் வாங்கியுள்ளார். எனக்கு சேர வேண்டிய வாடகை பணம் ரூபாய் 13,80,420 84 மாதங்கள் சைபர் குற்றம் புரிந்துள்ளார்கள். திருமங்கலம் ஏடிஎம் பர்சாத் பேகம் அம்மாவுக்கு 50,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கொடுக்கப்பட்டு எக்ஸ்பார்ட்டி டிகிரி டேட்டட் 30/6/2017 கொடுத்துள்ளார். இந்த துலுக்க நீதிபதி பர்சாத் பேகம் அம்மா மீது சென்னை ஹைகோர்ட் விஜிலன்ஸ் இடமிருந்து ROC நம்பர் 583 of 2019 dated 27/8/2019 என்ற ஆணைப்படி ரசீது பெற்று பச்சாரி ஆகிய எனக்கு என்னிடம் இருந்து ஓட்டம் பிடித்து விட்டு உள்ளார்கள். சென்னை ஹைகோர்ட் விஜிலன்ஸ் நடவடிக்கை எடுக்காததால் பச்சாரிக்கு தவுடு தண்ணீர் இல்லாமல் 1 வருடமாக செருப்பு தேய்ந்து வருகிறது. வாடகை பணம் மோசடியும் ஈடு செய்ய முடியவில்லை. திருடாதே பாப்பா திருடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. டே கோர்ட்டு, திறமை இருக்கு மறந்து விடாதே. டே போலீஸ், வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே, வாங்காதே லஞ்சம் வாங்காதே. சரி, இதை பாருங்க. இந்த துலுக்க நீதிபதி பர்சாத் பேகம் அம்மா மற்றும்
மடைய நீதிபதி எஸ் முத்துக்குமரவேல் 2014 இருவரையும் டிஸ்மிஸ் செய்து வீட்டிற்கு அனுப்ப சென்னை ஹைகோர்ட் விஜிலன்ஸிடம் மன்றாடி வருகிறேன். இதற்கிடையில் ஆசின்பட்டி கோர்ட் ஏற்றையா சுரேஷ் கிரைம் நம்பர் 135 ஆஃப் 2015 மற்றும் கிரைம் நம்பர் 82 ஆஃப் 2017 சாட்சிகளை லஞ்ச நோக்கத்தில் ஓடவிட்டும் பிடிப்பதுமாக கம்பசூத்திரம் காட்டி வருகிறார். யார் இவர்? ஏட்டையா சுரேஷ், ஆசின்பட்டி. இவரை டிஸ்மிஸ் செய்து வீட்டிற்கு அனுப்புமாறு உயர் நீதிமன்றத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை வழக்கறிஞர் எஸ் முருகதாஸ் OS 30 ஆஃப் 2014 வாடகை பண மோசடி திருட்டில் சிக்கி சென்னை பார் கவுன்சிலில் தனது உரிமம் நீக்கப்பட்டு தத்தளித்து வருகிறார். மேலும் சப்ஜட்ஜி சார்பு நீதிபதி திருமங்கலம் ஆர்டர் 15/14 டேட்டட் 17/9/2018 படி எனக்கு சொந்தமான தஸ்தாவேஜுகளை திருடிய காரணத்தால் வழக்கறிஞர்கள் வி மகாராஜன், நேதாஜி சுபாஷ் சேனை தலைவர், பூங்கா நகர், பூங்கா மதுரை திருநகர் பூங்கா விலாசம் மற்றும் இளையராஜா இருவரையும் கைது செய்யுமாறு ஆணை பிறப்பித்துள்ளார். யார் இவர்? மேலும் சப் ஜட்ஜி, பழைய ஜட்ஜி 17/9/2018 அவர் பண்ணிட்டு அவர் பாட்டு ஓடிட்டார். இதற்கிடையில் இதற்கு முதலில் தமிழ்நாடு சீனியர் வழக்கறிஞர்கள் புதிய சிறிய நல்ல வழக்கறிஞர்களை ஏமாற்றி மோசடி செய்து வருகிறார்கள். எப்படின்ட்டு கேட்குறேன். புதிய சிறிய நல்ல வழக்கறிஞர்கள் ஈரத்துணியை தலையில் கட்டிக்கொண்டு சீனியர் வழக்கறிஞர்கள் வீட்டில் மளிகை சாமான் வாங்குவதும் தோசை மாவு ஆட்டுவதும் ஆட்டடி ஆட்டடி தைலப்பா, ஆட்டட ஆட்டட தைலப்பா, மாவு ஆட்டடி தைலப்பா, தைலம்மா தைலத்தா, ஆட்டடி ஆட்டடி தைலத்தா, மாவு ஆட்டடி தைலத்தா. அப்படி மளிகை சாமான் வாங்குவதும் தோசை மாவு ஆட்டுவதும் கோலம் போட்டு கறவை மாடுகள் பால் கறப்பதும் என பல ஜோடிகளை பார்த்து வருகிறார்கள். யார் இவர்? ஜூனியர் வழக்கறிஞர். பாவம் நல்ல வழக்கறிஞர்கள் கஷ்டப்படுவதை பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாளை சுருட்டிய தெருநாய்கள் போல கோபத்தில் முழங்கி வருகிறார்கள். ஜூனியர்கள் பாவம் ஒன்றும் பண்ண முடியல. இந்த நிலையை மாற்ற வேண்டி பார் கவுன்சில் துறைகளிடம் யோக முறையில் பச்சாரி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பச்சாரி யோகா இன்டர்நேஷனல் ட்ரஸ்ட் is for the benefit of the junior advocates. Thank you and goodbye. Thank you, Mr. Citizen. Thank you, Mr. Judges. Thank you and thank you.
Pachari Yoga International Trust, that is PITE. This is to certify that OS 30 of 2014 on file with additional district Municip, Tirumangalam, is mollified, illegal, concocted, corrupted and corroded in judicial value, and that Pachari manages to file petition in person to set aside the ex parte permanent injunction in IA number 301 of 2019. This is to certify that this trust places highest esteem in judiciary, and in view thereof praise the Honorable ADM Court at Tirumangalam to forward all documents in OS 30 of 2014 to the Registrar of Vigilance at Chennai, Honorable High Court, before whom the said matter is pending. Pachari approaches Bar Council of Tamil Nadu and Bar Council of India to invoke penal provisions on erring advocates Mr. S. Murugadas of Madurai, Mr. G. Adaikalam and senior advocate S. Namachivayam of Tirumangalam for bribing and judicial trespass in the Honorable ADM Court in OS 30 of 2014. Pachari praised the Honorable ADM to place the accused Kapalur Sitco, Amman Polymer S. Anandan and officials of KIA for crimes in crime number 135 of 2015, crime number 82 of 2017, and for jumping anticipatory bail of the Honorable Madurai Bench, High Court. Thus signed, Pachari Yoga International Trust, approved senior fellow valuer at the Institution of Valuers, New Delhi, thus dated 25th day of January 2020. Pachari Yoga International Trust, that is PITE, certified that this trust upholds the Constitution of India and endeavors to maintain value in the high judicial order in India. Further certified that this trust crushes mischievous forces, destroying the said value in high judicial order in India. Shri Bhagavan Vacha Bandhuhu Atma Atmanaha Tasya Yena Atma Yeva Atmana Jitaha Anatmanaha Tu Shatrutve Varteta Atma Shatruvat. Thus it is sarcastically narrated in Bhagavad Gita that we should not be the prisoners of fate,
If we nourish hatred in our mind, then that hatred will destroy our own self in the first instance. Thus we should endeavor to uphold the value of high judicial order and the Constitution of India. Thus signed by the sole mandate holder, Pachari Yoga International Trust, dated 26th day of January 2020. தலைவரே, யோகம் செய்து லஞ்ச தாகம் தீர்த்துக்கொள். தேங்க்யூ அண்ட் குட் பை மிஸ்டர் தலைவர் ராமசாமி ஆஃப் திருமங்கலம் அட்வொகேட் அசோசியேஷன். தேங்க்யூ. பெர்ஃபார்ம் யோகா அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். श्री भगवान उवाच मया ततं इदं सर्वं जगत् अव्यक्तमूर्तिना मत्स्थानि सर्वभूतानि अहं तेषु न च अवस्थितः.